ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க யூனிவர்சிட்டியிலேருந்து. நிலா எடுத்து பேசுகிறாங்க. என்ன மேம், என்ன சொல்லுங்கள் அப்படின்னவும், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் அப்படிங்கிறாங்க. என்னது அப்படின்னு சொல்லவும், உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, நீங்கள் படித்த படிப்புக்கு ஒரு போஸ்டிங் காலியாக இருக்குது, அதில் ஜாயின் பண்ண முடியுமா, சம்பளம் வந்து 1,50,000 அப்படிங்கிறாங்க. அதை கேட்டதும் அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. என்ன மேம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், நான் எப்போ வர சொல்கிறீங்களோ அப்போ வந்து ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இல்லை இப்போ தான் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு வேலை காலியாக இருக்குது, இந்த படிப்புக்குள்ள யாராவது தெரிஞ்சவங்க உனக்கு இருந்தால் சொல்லுன்னு சொன்னான், அதனால் உங்கள் யாவும் வந்துச்சு, அதனால தான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. ஓகே மேடம், நான் எப்போ வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் வந்து வீட்டிலலாம் கலந்து பேசிவிட்டு எனக்கு சொல்லுங்கள், ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணால் போதும். ஆனால் ஒன்று நிலா, இங்கே இல்லை அந்த வேலை, ஸ்ரீலங்காவில் அப்படிங்கிறாங்க. என்னது ஸ்ரீலங்காவா அப்படின்னவும், ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நிலா சொல்கிறாங்க, பரவாயில்ல மேம், நான் வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி, நீங்கள் வீட்டில் கலந்து பேசிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவங்க வச்சிடுறாங்க. நிலா வீட்டில் எல்லார்கிட்டையும் அந்த விஷயத்த சொல்கிறாங்க. சொன்னதும் வந்து எல்லோரும் கேட்டுட்டு சந்தோஷப்பட்டுட்டாலும், நிலா நம்மளை விட்டு பிரிஞ்சிருவாங்களே, வேலைக்கு போயிட்டா நம்ம அடிக்கடி பார்க்க முடியாது அப்படின்னு எல்லாத்துக்குள்ளேயுமே மனசு வருத்தம் இருக்குது. இருந்தாலும் வந்து நிலா எடுத்து சொல்கிறாங்க, இப்படி இருந்தால் நம்ம வந்து சாதாரண லைஃப்பு தான் வாழ முடியும், நார்மல் லைஃப்பு கூட நம்மளால் வாழ முடியாது, அதனால் இந்த வேலையில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம குடும்பம், இந்த குடும்பத்தில் தான் நான் இருப்பேன், எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு நான் போகவே மாட்டேன். நம்ம வந்து ஏதாவது நம்ம வந்து ஒரு வேலையில் இருந்தால் தான் நம்ம இந்த வீட்டையாவது ஏதாவது ஒன்று பண்ண முடியும், இருக்கிற வீடு கூட நமக்கு சரியில்லை, அதனால் கண்டிப்பாக இந்த வேலையில் நான் ஜாயின் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு ஒரு பக்கம் சேரன் எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டாலும், ஒரு வீட்டுக்கு வந்தவங்களுடைய உழைப்பை வச்சு நம்ம இந்த வீட்டில் போகிறதா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, ஏம்மா நீ வந்து எப்பா நீ வேலை பார்த்து இந்த வீடை வந்து சரி பண்ணணுமா, இத்தனை ஆம்பளை இருந்து அப்படிங்கிறாங்க. அது சொல்கிறாங்க, அப்போ இந்த வீட்டில் ஒருத்தி நான் இல்லையா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, நான் அங்கே அப்படி சொல்லலை, நீ இந்த அளவுக்கு மனசு மாதிரி உன் வீடாக நினச்சி நீ வந்து ஒவ்வொன்றையும் பார்த்து செய்கிறதே எங்களுக்கு பெருமையாக இருக்குப்பா அப்படிங்கிறாரு சேரன். அப்புறம் என்னன்னா, நான் இந்த வேலையில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த வீடை முதல்ல வந்து நம்ம இடித்து கட்டுவோம் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, நிலா இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு நம்ம எங்கேயாவது ட்ரிப் போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாருமே அதுக்கு சந்தோஷமாக சொல்கிறாங்க, போயிட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து எங்கே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச இடத்த சொல்லுங்கள், நம்ம போவோம் அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து சென்னைக்குள்ளே இருக்க பீச்சை தான் சொல்கிறாங்க. நான் பீச்சுக்கே போனதில்லை, அதனால வந்து குடும்பத்தோடு நம்ம பீச்சுக்கு போவோம், வட சென்னையில் இருக்குல்ல அந்த பீச்சுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பீச்சுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. குடும்பத்தோட பீச்சுக்கு போகிறாங்க. அங்கே போய் எல்லோரும் சந்தோஷமாக எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு பீச்சில் வந்து கொஞ்சம் நேரம் உட்காடுறாங்க. அந்த நேரம் பார்த்து அங்கே அந்த பீச்சுக்குள்ளேயே ஒரு கூட்டம் கூடுது. அந்த கூட்டத்துக்குள்ளே எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்ன அங்கனக்குள்ளே கூட்டம், ஒரே சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் தான் ஃபஸ்ட்டு போகிறாரு. போயிட்டு அந்த கூட்டத்தை விலைக்கு பார்க்குறாரு. ஒரு அம்மா மயங்கி விழுந்து கிடக்காங்க. அவங்கள தூக்கி எல்லோரும் தண்ணி தெளித்து மயக்கத்தை தெளிய வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு மயக்கம் தெளிஞ்சிருது. முழிச்சு பார்க்குறாங்க. எல்லோரும் கூட்டத்தை விட்டு விலக்கி விட்டு கொஞ்சம் வந்து அவங்களுக்கு காத்தோட்டமாக விடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஓரம் கட்டிட்டு அந்த அம்மா வந்து கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கிற இடத்துல கொண்டாந்து உட்கார வைக்கிறாங்க. அப்போ தான் வந்து நடேசன் பார்க்குறாரு, அது வேறு யாரும் இல்லை, பல்லவனுடைய அம்மா. பல்லவனுடைய அம்மாவும் மயக்கம் தெளிஞ்சதும் நடேசனை பார்த்துடுறாங்க. பார்த்ததும் வேகமாக எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு வந்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து இவரும் சொல்கிறாரு, நல்லா இருக்கேன், நீ இவ்வளோ நாள் இங்கே தான் இருக்கியா, அப்போ சென்னையில் தான் இருந்தியா இவ்வளோ நாள் அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் வேறு ஒரு இடத்துல இருந்தேன், இப்போ தான் சமீப காலமாக இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சுத்தமாக ஹிந்தி தான் பேசுவாங்க, ஹிந்தியும் தமிழும் கலந்து பேசுகிறாங்க. ஏற்கனவே இவருக்கு எல்லா பாஷையும் தெரிஞ்சதுனால எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என் பையன் நல்லா இருக்கானா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் நல்லா இருக்கான், உன் பையனுக்கு அவன் வேறு அம்மானு அவனுடைய அம்மா வேறன்னு தெரிஞ்சு போச்சு, தெரிஞ்சதில் இருந்து என் அம்மா உயிரோடு இருக்காங்களா செத்து போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். நானும் வந்து எனக்கு தெரியாது, அவங்க எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அவனை சமாளிக்கவே முடியலை. இப்போயும் வந்து வீடை ரணகலப்படுத்திட்டான், உன் போட்டாவை பார்த்ததுல இருந்து எங்களால் சமாளிக்கவே முடியலை. அதனால தான் அவனை கூட இப்போ வந்து நாங்கள் குடும்பமாக வந்து பீச்சுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என் பையன் இங்கே வந்திருக்கானா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லவும், இரு நானே கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வர்றாரு. வந்து சொல்கிறாரு, ஏண்டா பல்லவா, உங்கள் அம்மாவை பார்க்கணும்னு சொன்னேன்லடா, இந்தா உங்கள் அம்மா அந்த நிற்கிறாங்க பாரு, அவங்க தான் உங்கள் அம்மா,
போய் பேசிட்டு வா அப்படிங்கிறாங்க. பல்லவனுக்கு ஒரே அதிர்ச்சி. என்னது எங்கள் அம்மா இங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாப்புல. ஆமாம், இந்தா ஓயாமல் கேட்டேல, எங்கள் அம்மாவை காட்டு காட்டுன்னு கேட்டேல, இந்தா இருக்கா, போய் என்ன வேணாலும் பேசிக்க அவங்க அம்மாட்ட போய் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவரும் போய் அம்மா அப்படின்ட்டு போகிறாரு. அவங்களும் வந்து வேகமாக வந்து மகனே அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அவங்க பாஷையில் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டதும் இவ்வளவு நாள் என்னைய விட்டு எங்கே போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. பல்லவன் வந்து அவங்க அம்மாவை பார்த்துட்டு என்ன முடிவு எடுக்க போகிறான்றது பொறுத்திருந்து பார்ப்போம்.